ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா பணம் வேண்டுமா? அதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கடனை அடைக்க பணம் வேண்டுமா? என்னிடம் கேட்டுவிட்டாய் அல்லவா? இந்த சாயிடம் நம்பி, அதாவது ஒரு அப்பாவிடம் ஓடி வந்து ஒரு பிள்ளை, அப்பா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கள் என்று ஒரு பிள்ளை வந்து ஒரு அப்பாவிடம் கேட்கும். அதே போலவே நீ என்னிடம் வந்து கேட்கும் பொழுது என் மனமானது எந்த அளவுக்கு குளிர்ந்து நிற்கிறது தெரியுமா? என்னுடைய பிள்ளை என்னிடம் கேட்கிறார், என்னுடைய பிள்ளை உரிமையாக இதை தாருங்கள் அதை தாருங்கள் என்று என்னுடைய பிள்ளை கேட்கிறதே என்ற ஒரு சந்தோஷம். தங்கமே, கூடிய சீக்கிரமாக, அதுவும் ரொம்ப நாள் அல்ல, கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் அனைத்து விஷயங்களையும் தருவேன். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இன்பமான விஷயங்களை தருவேன். நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு இரு. உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தவறான ஒரு விஷயத்தை மட்டும் எப்பொழுதும் நினைக்காது. ஏனென்றால் தவறாக நினைத்தால் தானே கஷ்டங்கள் வரும். நான் தான் உனக்கு இன்பம் என்ற ஒரு விஷயத்தை தருகிறேன் என்று சொன்ன பிறகு நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? உன்னுடைய வாழ்வில் நீ எப்பொழுதும் எல்லா காலகட்டமும் அமைதியோடு தான் வாழ்வாய். அதாவது யாரிடமும் கையேந்தி நிற்க மாட்டாய். எனக்கு இந்த 1 ரூபா தாருங்களே, இந்த 10 ரூபா தாருங்களே என்று நிற்க மாட்டாய். உன்னுடைய தொழிலால் நீ முன்னேறுவாய். உன் தொழிலானது நிச்சயமாக உனக்கு கை கொடுக்கும். அதனால் நிறைய பணமும் நிறைய செல்வங்களும் வரும். எந்த ஒரு தடையும் இல்லாமல் மாதம் மாதம் சம்பளம் வந்து மாதம் மாதம் உனக்கான தேவைகளை நீ செய்வாய். கடனை அடைத்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாய். கண்டிப்பாக உன்னுடைய தொழில் உன்னை நிச்சயமாகவே முன்னேற்றும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். சாய் இருக்கிறேன். நல்ல நல்ல சகுனத்தை தருகிறேன், நல்ல நல்ல விஷயத்தை தருகிறேன். எதுவாக இருந்தாலும் உனக்கு நான் இருப்பேன். எவ்வளவோ பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாற்றி இந்த சாய்க்கு உன்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாற்ற தெரியாதா? வழியை காட்டிய எனக்கு அதிலிருந்து உன்னை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதும் தெரியும். உன்னுடைய வாழ்வில் எப்பொழுதும் ஓம் சாய்ராம் என்று சொல்லிக்கொண்டே இரு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் மரண பயத்தை நீக்கி உனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழும் அளவுக்கு சக்தியை அந்த மந்திரமானது கொடுக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் என்று சொல்ல சொல்ல உனக்கு நிம்மதிகள் கிடைக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். முக்கியமாக நீ மனதுக்குள் பயந்து கொண்டு இருக்கும் விஷயங்களானது பயமே இல்லாமல் ஆக்கும். புரிகிறதா? அப்பா அப்பா என்று நினைத்தால் மட்டும் பத்தாது. அப்பா என்ன சொல்கிறேனோ அதை நீ செய்ய வேண்டும். அப்பாவாகிய நான், இந்த சாய்தான் உனக்கு அப்பா. உன்னுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் இருப்பேன். என்னை ஒரே ஒரு குரல், ஓடி வாருங்கள். ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு தேவையானதையும் உனக்கு எல்லா விதமானதையும் அற்புதத்தையும் தருவேன். நிச்சயமாக தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் காலம் ஒருபொழுதும் கஷ்டம் என்ற ஒன்று எப்பொழுதும் இருக்காது. நீண்ட ஆயுளுடனும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும், அதாவது சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் நினைத்து கவலைப்படாமல் ஒவ்வொருவரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பார்கள். இதை நான் அடித்து சொல்கிறேன். கூடிய விரைவாக கடனை அடைத்து விடுவேன், நன்மைகளை நடத்தி கொடுப்பேன். சரியா? ஏதாவது உனக்கு சந்தேகமாக இருந்தால் என்னிடம் ஓடி வா. நான் என்னென்ன விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிறேன் என்பதை பொறுத்திருந்து வேடிக்கை பார். சிலருக்கு அவசரம் என்னுடைய வார்த்தைகளை நம்புவது கிடையாது. ஆனால் நான் எப்பேற்பட்டவள் என்பதை ஒவ்வொரு முறையும் எல்லோருக்கும் காட்டிக்கொண்டு தான் இருக்கிறேன். என்னுடைய லீலையை காணாத என் பக்தர்களே கிடையாது. என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் லீலையை காண்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் என்னுடைய அசிரியான வாக்குகளை கேட்கிறார்கள். கேட்டு தப்பிக்கிறார்கள், கேட்டு சந்தோஷப்படுகிறார்கள். ஆபத்திலிருந்து தப்பிக்கவும் சந்தோஷம் வருகிறது என்று முன்பே சொல்லி உன்னை தயார்படுத்தவும் இந்த சாய் நிச்சயமாக எல்லா காலமும் உன்னிடம் பேசிக்கொண்டேதான் இருப்பேன். என்னுடைய பிள்ளையிடம் பேசிக்கொண்டே இருப்பதும், என்னுடைய பிள்ளையிடம் ஒவ்வொரு காலத்திலும் இப்படி நடந்தது என்று சொல்லிக் கொடுத்து வாழ வைப்பதும் எனக்கு பிடிக்கும். என்னுடைய பிள்ளை எப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறாளோ அன்றுதான் நானும் இந்த சாய்
சந்தோஷமாக இருப்பேன். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை என்று சந்தோஷமாக இருக்கிறதோ அன்றுதான் மனதளவில் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாள். அதே போலத்தான் நானும். நீ என்று மனதில் சந்தோஷமாக இருக்கிறாயோ அன்றுதான் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றாலும் சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு உன்னை தவிர இந்த உலகத்தில் எதுவும் முக்கியமல்ல. என்னுடைய பக்தர்கள் என்னுடைய குழந்தைகள். என்னுடைய குழந்தைகள் தான் எனக்கு அனைத்தும். உங்களை நான் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறேன் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள மாட்டீர்கள். போக போக நிச்சயமாகவே புரிந்து கொள்வீர்கள். தர்ம சங்கடமான சூழ்நிலையில் தான் இருக்கிறீர்கள். பணம் இல்லாமல் தர்ம சங்கடமான சூழ்நிலையில் தான் இருக்கிறீர்கள். கூடிய சீக்கிரத்தில் வரும் உங்களுடைய முகத்தில் இன்பமான ஒரு விஷயத்தை நீங்கள் காண்பீர்கள். யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தோற்றுப் போவீர்கள் என்று கனவு காண்டார்களோ அவர்களுக்கு மத்தியில் ஜெயித்து பல கோடிக்கு நீங்கள் அதிபதி ஆவீர்கள். என்ன சாய், பல கோடியா? இங்கே 1000 இருக்கிறதா? நீங்கள் பல கோடி என்று சொல்கிறீர்களே என்று கேட்கலாம். நீ சிலருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறாயா தங்கமே? ஒன்றுமே இருக்காது. ஆனால் அவர்களிடம் இப்பொழுது இல்லாத பணங்களும் கிடையாது. அப்படி இருக்கிறார்கள். அவரவர்களுடைய வாழ்க்கையை அப்படி நான் மாற்றிக்கொண்டு இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற எனக்கு ஒரு நொடி பத்தாதா? எனக்கு ஒரு நொடி போதும். ஆனாலும் இவ்வளவு நாள் நான் காலதாமதமாக்கி கொண்டு இருப்பதற்கு காரணம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். எல்லாரையும் புரிந்து கொள்ள வேண்டும். யார் உதவி செய்கிறாய், யார் உதவி செய்யவில்லை, யாருக்கு நம் உதவி செய்ய வேண்டும், யாருக்கு உதவி செய்யக்கூடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இத்தனை நாள் பொறுத்திருந்தேன். எல்லா விஷயத்திலேயும் நிச்சயமாக உன்னை தூக்கி விடுவேன். நீ அதிபதி ஆவாய். நிச்சயமாக பணமானது உன்னை கண்டிப்பாக உன்னை நோக்கி வரும். அதாவது காந்தம் எப்படி ஒரு இரும்பை ஈர்த்து இருக்கிறதோ அதே போல பணமானது உன்னை நோக்கி வரும், வந்து கொண்டுதான் இருக்கிறது. இதில் எந்த ஒரு சிறிய சந்தேகமோ குழப்பமோ இல்லை, மனதில் வருத்தமோ வேண்டாம். நிம்மதியாக இருக்கும் வழியை பாருங்கள். நிம்மதி என்றும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்து கொண்டு உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அமைந்து கொண்டே இருக்கும். பொன்னான பிள்ளைக்கு ஒவ்வொன்றும் பொன்னானதாகவே கிடைத்து கொண்டு இருக்கும். சந்தோஷமாக இருங்கள். எத்தனை நாள் தான் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையே இல்லாத விஷயத்தை நினைத்து கவலைப்படுவீர்கள்? கவலைப்படாதீர்கள். சந்தோஷமாக இருங்கள். உங்களுடைய வாழ்வில் நான் இருப்பேன். ஒவ்வொரு காலகட்டமும் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பத்தை நீக்கி இன்பத்தை நிச்சயமாகவே கொண்டு வந்து சேர்ப்பது இந்த சாயுடைய பொறுப்பு. நல்லது நடக்கட்டும். ஓம் சாய்ராம்.